ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல இந்த காலைவேளையிலும் இந்த வீடியோ மூலமாய் உங்களோடு கூட சந்திப்பதில் உங்களை தொடர்பு கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய், மேன்மை நிறைந்த நாளாய் உங்களை இருந்து வழி நடத்துவதாக. இன்று நமக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது இங்க ஒரு வாக்குத்தத்தமான வசனம் சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளில இந்த உலக பிரகாரமான காரியங்களில அநேக காரியங்களை குறித்து பயத்தோடு கூட, சோர்வோடு கூட, கவலையோடு கூட இருக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆண்டவருடைய வேத வசனங்களிலான நம்ம திடப்பட்டவர்களாய் இருந்தாலும் ஆவிக்குரிய விதத்திலையும் இன்னும் உலக பிரகாரமான காரியத்திலையும் அநேக சோர்வுகள் வருகிறது நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த நாளில உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், சோர்வோடு கூட, கவலையோடு கூட, வேதனையோடு கூட ஒரு குறிப்பிட்ட நன்மைகளுக்காக தேவனுடைய பாதபடியில் இருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார். நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் மகளே, மகளே, நான் உன்னை ஆசீர்வதிக்க, இந்த காரியத்துல உனக்கு அற்புதங்களை செய்ய நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்றார். அது மாத்திரமல்ல, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். அந்த பயம் வரும்போது, இல்லை என்று சொன்னால் ஒரு கவலை வரும்போது, ஒரு ஆசீர்வாத குறைவுகள் வரும்போது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பலன் எல்லாம் மற்று போகிறதா இருக்கிறது. நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். வேதத்துல நீங்க பார்க்கும்போது ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1வது வசனத்தில் ஆபிரகாமுக்கு ஒரு சோர்வு வரும்போது ஆபிரகாமை ஆண்டவர் இப்படி சொல்லி அவரை தேற்றினார். பயப்படாதே, பலம் கொண்டு திடமனதா இருன்னு சொல்லி தேற்றினதை நம்ம பார்க்கிறோம். யோசுவா 1வது அதிகாரம் 5வது வசனத்துல, 7வது வசனத்துல, 9வது வசனத்துல பார்க்கும்போது மோசே மரித்த பின் யோசுவா எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி செல்வது என்று சொல்லி யோசுவாவுக்கு ஒரு சோர்வு வந்தது. தேவன் யோசுவாவை பலம் கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லி அவரை தைரியப்படுத்தியதை பார்க்கிறோம். இந்த நாளில ஆண்டவர் உங்களோடு கூட, என்னோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். எந்த ஆசீர்வாதங்களுக்காய், நன்மைகளுக்காய் எதிர்பார்த்து சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, இந்த குறிப்பிட்ட காரியம் நடக்கவில்லையே என்று சொல்லி கவலையோடு கூட இருக்கிறீங்களோ, அந்த காரியத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்துக்குங்க. அவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். நமக்கு சகாயம் செய்கிற தேவன், நம்மை நீதியின் வலது கரத்தினால தாங்குகிற தேவன், உங்களையும் என்னையும் பார்த்து இந்த நாளில தேய்ச்சுகிறவராய், ஆசீர்வதிக்கிறவராய், நம்மை தட்டி எழுப்புகிறவராய், அது மாத்திரமல்ல அற்புதங்களை செய்கிற தேவனாய் இந்த கால வேளையில உங்களோடு கூட பேசுகிறார். சோர்ந்து போகாதீங்க, விசுவாசத்தோடு தேவனை நோக்கி அமர்ந்திருங்கள். உங்களுக்கான அற்புதம் நிச்சயமாய் நடக்கும். ஒரு விஷயாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசு நாமத்தில் இந்த நாளில நீர் எங்களை பலப்படுத்துகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வேதத்தில் அநேக பரிசுத்தவான்கள் சோர்ந்து போகிற போது பலப்படுத்தின தேவன், இந்த கால வேளையில ஆண்டவரே இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவரோடு கூட நீர் பலப்படுத்தி அவர்களுக்கு அற்புதங்களை, சகாயங்களை நீங்க செய்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். அப்படியே செய்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்துல நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.